ட்ரெய்லர் போடுறாங்க, படமும் போடுறாங்க. பாருங்க, ஒரே ஒரு காட்சி, ஒரு பொண்ணு பஸ்ல உட்கார்ந்துருக்கு, பக்கத்துல ஒரு பையன் வர. அது யாருக்கு சொன்னது? எல்லாருக்கும் சொன்னது. பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு 4 தலைமுறை ஆச்சு. அவங்க சொன்னாங்கல்ல, ஜமீன்தார் வீட்டு பெண்ணுக்கு படிப்பு கிடையாது, அவங்க பெற்ற பொண்ணுக்கு படிப்பு கிடையாது. ஆனா நம்ம அப்பா அம்மாலாம் ஜமீன்தார் வீடு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கங்க. ஜமீன்தார் வீடு கிடையாது. படிக்க வைக்கிறாங்க. எதுக்காக படிக்க வைக்கிறாங்க? ஏன் பொண்ணு அவ கையை கால ஊனி பொழைச்சுக்குவா, எந்த நாய்க்கும் எதிர்பார்த்து வாழ வேண்டாம். ஆனா இதை சொன்னா என் பொண்ணை என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, அம்மா அப்படியெல்லாம் சொல்லாத, நாயை நம்பலாமா, நீங்க நாயை நம்பி பத்திரமா இருக்க முடியும், ஏன் எதுக்குனாலும் அந்த நாயை வம்புக்கு எடுக்கிறீங்க. உண்மைதானே? அப்போ இந்த மனிதர்களை நம்பி இருக்கக்கூடாது. இது தெரியாம அந்த பொண்ணு போட்டோ அனுப்பினாங்க. போட்டோவை தொடர்ந்து இங்க வாங்க கூப்பிட்டா, என்ன பர்த்டே பார்ட்டிக்கு போனாங்க. வழக்கம் போல ஜூஸ் குடிச்சாங்க. அப்புறம் எல்லாம் நடந்தது. வீடியோ வாட்சு, வீடியோ அந்த பையன் கையில் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைன்னா, இதெல்லாம் சொல்லும்போது இதை கேட்கிற எங்களுக்கு தான் பதட்டமா இருந்ததே தவிர அந்த பொண்ணுக்கு பதட்டம் இல்லை. ஏன்னா அவங்க எக்ஸ்போஷர் அந்த மாதிரி. இதை நம்மளும் புரிஞ்சுக்கணும். நம்ம வெள்ளத்தெல்லாம் பார்த்தோம், அவங்க சுனாமியை பார்த்துருக்காங்க. இது இன்னைக்கு கன்சியூமர் உலகம். பணம் தான் எல்லாம், பணம் இருந்தால் எல்லாத்தையும் செய்ய முடியும். இதுதான் அவங்களுக்கு தெரிந்தது. அன்னைக்கு இருந்த அழகு, காதல், அந்த பஸ்ஸில் பார்த்துக்கிறாங்க, கடற்கரையில் பார்த்துக்கிறாங்க. திரும்பாதே காதல் போகும். அப்படி இப்படியே அவ தலை முடிய ஒதுக்குனா பாரு, சே நாள் பூரா பார்த்துட்டு இருக்கலாம்டா. இப்படிதான் அந்த காதல் வசனமெல்லாம் இருக்கும். இப்போ அந்த ரசனை இல்லை, ரொமான்ஸ் இல்லை, வெறும் மேட்ரு தான் இருக்கு. அவ்வளவுதான். அப்ப அவங்களுக்கு வாழ்க்கையில என்ன ஒரு மெல்லிய உணர்வுங்கிறதுக்கு இடம் இல்லாம போச்சு. அப்படி அந்த பொண்ணு வீடியோல மாட்டிக்கிச்சு. அப்ப நான் கேட்கும்போது, சரிம்மா, இவ்வளோ சீக்கிரம் அந்த பையனோட பழகிட்டியே, அந்த பையனை உனக்கு எப்படி தெரியும்? இதான் ரொம்ப முக்கியம். எப்படி தெரியும்? அப்படி வந்தா அது வேற, இது அப்படி இல்லை. என் ஃப்ரெண்டோட அண்ணனோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, எவ்வளோ கிட்ட சொந்தம் பார்த்தீங்களா? இப்படிதான் தெரியும். சரி, இப்ப என்ன பிரச்சனை? இப்ப பிரச்சனைக்கு வருவோம். இப்ப ஏன் கேஸ் இருக்கு? அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இல்ல, வேண்டாம். என்னம்மா இவ்வளவு தூரம் பழகிட்ட, வீடியோ இருக்குன்ற, கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்ன்ற, என்ன சொல்ற? இல்லைங்க மேடம், அந்த பையன் நல்லவன் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் அந்த பொண்ணுக்காக இன்னைக்கு வரைக்கும் நான் போராடுறேன். இன்னைக்கு வரைக்கும். ஏன் தெரியுமா? எவ்வளோ தூரம் போயிருந்தா கூட பரவாயில்ல. எப்போ ஒருத்தன் நல்லவன் இல்லைன்னதுக்கு அப்புறம் அவனை தூக்கி எறியறதுக்கு துணிஞ்சியோ, நீ தான் உண்மையான தைரியமான பொண்ணு. தப்பு நடக்கிறது இன்னைக்கு பழக்கமாகி போச்சு. அதுல வெளியில வரணும்னு பார்க்குறேன். அதை சொல்லிட்டியா? என்ன பிரச்சனைனா, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. அவன் இப்போ 2 நிபந்தனை வைக்கிறான் இந்த வீடியோவை டெலீட் பண்றதுக்கு. 1, 8 வாரம் சனி ஞாயிறு நான் சொல்ற இடத்துக்கு நீ போகணும், சர்வீஸ் பண்ணணும். 8 சனி ஞாயிறு அதை பண்ணிட்டா விட்டுறேன், இந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். Now I am welcoming you to my institution அப்படின்னு கூட்டிட்டு போற இடத்துல நீங்க இருக்கணும். அந்த உயர்வை நீங்கள் அடைய வேண்டும். அதற்கான வாய்ப்பு உங்கள் கையில் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
தலைவரைக்கு பள்ளியோட அத்தை என்னடி ஆட்டுக்கறியை போட்டுக்கிட்டேன். வீரமிகு தன் பேச்சால் அச்சம் தவிர என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசானாய் திருமதி அருள்மொழி, உங்கள் பேச்சு எங்கள் மாணவியருக்கு சிந்தனையை கூர்மையாக்கும் என்னும் நம்பிக்கையோடு உங்களுக்கு எங்களின் நெஞ்சம் நிறைந்த நன்றி. மேடம் வந்து சீக்கிரம் போகணும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் கொஞ்சம் முடிச்சிட்டேன் சீக்கிரமாக. நான் சொன்னேன்ல, ஆக்சுவலாக நான் காலையில் வந்துடுவேன், சீக்கிரமாக வந்து தான் இங்கே குறிப்பு எடுப்பேன் படிக்கிறதுக்கு, இங்கே பேசுகிறதுக்கு குறிப்பு எடுப்பேன். ஆனால் இன்னைக்கு காலையில் என்னால் அதை பண்ணவே முடியல. இன்னைக்கு காலையில் 8 மணிக்கெலாம் நான் காலேஜுக்கு வந்துட்டு அந்த அமைதியாக எனக்கான நேரம் வந்து அந்த 8:15 9:15 வரைக்கும் எனக்கான நேரம் அது. அப்போது வரல. அப்போது எங்கள் ஹாஸ்டல் டெப்டி வார்டன் வந்து ஓடி வந்தாங்க அங்கேருந்து, மேடம் ஒரு பிரச்சனைங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சுற்றிக்கிற காலேஜுக்குள்ளே ரவுண்ட்ஸ் போயிட்டு அப்புறம் வந்து என்னன்னு பார்த்தா, ஹாஸ்டலில் படிக்கிற ஒரு பொண்ணை இன்னைக்கு ஜஸ்ட்டு இப்போ நடந்தது, ஒரு பையன் விரட்டிட்டு வந்துட்டு. முதல்வர் அவர்களின் வாழ்த்துக்களுக்கும் நன்றி. இந்த அவையிலே ஒரு குயில் கூவ போகின்றது தற்போது. அவர்தான் தேவி நேத்தியார். ராணிவேரி கல்லூரியின் முன்னாள் மாணவி என்பது முக்கிய அடையாளம். இசை அரசி ஒத்த ரூபா தாரை என்ற பாடல் மூலம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானவர். கர்நாடக இசை, கசல், இந்துஸ்தானி, நாட்டுப்புற பாட்டு என்று எந்த பாட்டானாலும் அனைத்தையும் பாடும் வல்லமை மிக்கவர். அம்பிகை நேரில் வந்தால், ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி, கட்ட பஞ்சாயத்து போன்ற ஏராளமான பாடல்கள் பாடியவர். வித்யாசாகர் இசையிலே ஒரு பிரபலமான பாடல் 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கிற பூக்கல்லவா. ஆதாம் ஏவாள் சொல்லிக் கொண்டே செல்லலாம், ஏராளமான பாடல்கள். நான் பேசுவதை விட்டுவிட்டு அவர் பாடுவதற்காக வழிவிடுகின்றேன். இனி இந்த மன்றத்தில் இசை குயிலின் ஆரவாரம் மட்டுமே உங்களுக்காக. இதோ உங்கள் முன்னால் திருமதி தேவி நேத்தியார் வரவேற்கின்றோம். அவருக்கு சிறப்பு செய்ய என் கல்லூரி முதல்வரை அழைக்கின்றோம். சிறப்பு செய்யப்படுகின்றது. கருணை மிகு விருது அவருக்கு அழைத்து சிறப்பு செய்யப்படுகின்றது. இனி நான் ஒதுங்கி இசை கோயிலின் ஆரவாரம். இனி நன்றி. ஓம் சத்குருப்யோ நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். Uma ma'am for being here and all these inspiring women. என்னோட மனமார்ந்த நமஸ்காரம் and loads and loads of love உங்களுக்கு எல்லாம். என்னோட my dearest sisters who are here and all the inspiring ஒத்தரு வாண்டாதே குருவன பத்தட்டோந்தாரே ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம். அப்படி ஓட பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் பாடல நல்லா இருக்கு. ஓட பக்கம் போகாதீங்க. ஒத்தரு வேணாம் குருவன பத்தட்டோவே
ஒத்தரும் வேணாம் ஒரு உரப்பத்தட்டும் வேணாம் ஒத்துக்கிற மாட்டே நீ ஒதுங்கில மாமாய். ரவி ஐயா ஒரு 4 லைன் பாடணும் அப்படின்னு கேட்டதுனால எனக்கு ரொம்ப பிடிச்ச பாரதியாரோட ஒரு பாட்டு, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா அப்படிங்கிற ஒரு அழகான பாடல். இந்த விமென்ஸ் டேக்கு இவங்க எல்லாரும் உங்கள்கிட்ட சொல்றது அதுதான், எவ்வளவோ அழகான காரியங்கள் நம்மளுக்கு இறைவன் இங்கே படைச்சு வச்சிருக்காரு. நம்மளோட சமூகம் நம்மளுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் திறந்து வச்சுருக்கு. அதை தவற விட்டு அந்த நிமிஷத்துக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை, நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுறது இல்லை, நம்மளை ஒரு விஐபி ஆக்குற அந்த வீக்னஸஸுக்கு நம்ம ஆளாக வேண்டாம். நான் எப்போவுமே சொல்லுவேன், பியர் ப்ரெஷர் அப்படின்னு ஒன்று இருக்குது. பியர் ப்ரெஷருக்கு ஆளாக வேண்டாம். அவங்களுக்கு எல்லாம் பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, எனக்கு இல்லைன்னா என்னை ஒதுக்கி வச்சுருவாங்க, பரவாயில்ல. அந்த 100ஓடு சேர்ந்து 101 இருக்க வேண்டாம். 100 பேர் நம்மளை பார்த்து ஒரு ஐடியலாக இருக்கணும், எக்ஸாம்பிளாக இருக்கணுங்கிற மாதிரி நம்ம வாழணுங்கிறது தான் இந்த அத்தனை சாதனையாளர்களும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஐ திங்க் தட் ஹேஸ் டு பி ஆர் மோட்டோ. இன்னொருத்தர் 10 பேர் வச்சுக்கிட்டோம் நம்மளுக்கு தேவையில்லை. ஐ give all my love and prayers. ஒவ்வொரு மாணவியும் இங்கே நம்ம குவீன் மேரிஸ் காலேஜில் படிச்சிருக்கிற அத்தனை கேர்ள்ஸும் இந்த மாதிரி ஒவ்வொரு மேடையிலையும் அவங்களுக்கு உரிதான சாதனையாளர்களாக அவங்களோட ட்ரீம்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் பண்ணி பண்ணணுங்கிறதுக்கு இறைவன் எல்லா வித ஐஸ்வர்யங்களும் அனுபவங்களும் உங்களுக்கு கொடுக்கணும்னு பிரார்த்திச்சு I will just sing a song and thank you Karpagam ma'am and Uma ma'am and the entire Queen Mary's College for having chosen me to get this very precious award. இங்கே நிறைய நின்று பாடின ஞாபகங்கள் எனக்கு brings back a very beautiful memories. சித்தினை அசித்துடன் இணைத்தாய் அங்கு சேரும் ஐம்பூதத்து வியலுலகமைத்தாய் அத்தனை உலகமும் வண்ணக்களஞ்சியமாக பல பல நல் அழகுகள் முக்தி என்றொரு நிலை வகுத்தாய் அதில் முழுதினையும் உணர்வமைத்தாய் பக்தி என்றொரு நிலை பக்தி என்றொரு நிலை வகுத்தாய்
எத்தனை கோடி எத்தனை கோடி எத்தனை கோடி இன்பம் அளித்தாய் எங்கள் இறைவா 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 தேங்க்யூ. ஒரு பின்னணி பாடகி இல்லை ஒரு பாடகி மட்டும் இல்லாமல் ஐ ஹெட் a very unique academy called Academy of Indian Music and Arts AIMA அப்படின்னு 5 branches இருக்குது. அதில் economically deprived, economically challenged இருக்கிற talented musicians and dancersக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கல்லூரிகள்லேருந்து they come out without knowing anything, meaning இன்னைக்கு வாழ்க்கை முறையை தெரியாது, ஏதோ 4 பாட்டு கற்றுக் கொடுக்குறாங்க 5 பாட்டு, பட் அதை வச்சுட்டு வாழ முடியறதில்லை. பிகாஸ் டுடேஸ் செலிபிரிட்டி ஸ்டட்டட் பிஆர் ஓரியன்டட் ஒர்க் ஷாப். அப்போ நம்ம நிறைய செலிபிரிட்டிஸை பார்க்குறோம், அவங்களுக்கு திருப்பி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் டேலண்ட்ஸ் வந்து எங்கெல்லாமோ ஸ்கேட்டர்டாக இருக்குது, அவங்களுக்கு ஒரு வாழ்வே முடியறதில்லை மியூசிக்லேயும் டான்ஸ்லேயும். ஸோ நம்மளோட அகாடமிலேருந்து we give them scholarship, we give them free training, we give them communication skills, languages, computers, plus schools இருக்கிற அதே மாதிரி salary கொடுத்து free education and training பண்ணிட்டு இருக்கோம். So anybody who wants to live in music or dance, please contact Kalpagam ma'am and you can come and reach me. ஒரு நல்ல வாழ்வு இசையிலையோ டான்ஸ்லையோ பண்ணணும் அப்படின்னாக்கா I am there any day, any time for any of the Queen Mary's College people. Thank you so much. நூறாண்டு அப்படின்னு பாட சொன்னாங்க. நூறாண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா, இந்த பூவுக்கு சேவகம் செய்பவள் நானல்லவா, உயிரோடு உயிர் கோர்த்து இதழோடு இதழ் சேர்த்து வாழவா, நூறாண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா. வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரி, வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரி, மங்கள விளக்கேற்றும் சங்கம பெருநாளா, சங்கம இசை கூட்டும் சங்கம பெருநாளா, சங்கம பெருநாளாம் ஓய், சங்கம பெருநாளாம் ஓய். Thank you very much.
100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கும் ராணி மேரி கல்லூரியில் இசை பூ இவர். நம் கல்லூரியின் முன்னாள் இசைத்துறை மாணவி என்பது நாம் அனைவரும் மகிழத்தக்க ஒரு தகவல். எத்தனை கோடி இன்பம் தங்கள் குரலில் வசீகர குரலால் எங்களை இசையில் மூழ்க வைத்தமைக்கு எங்களின் நெஞ்சம் நிறைந்த நன்றி. அடுத்து மற்றும் ஒரு சிறப்புரை. இவர் சிறகு என்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளர். ஃபர்ஸ்ட் காப்பி புரொடக்ஷன்ஸ் என்ற தயாரிப்பின் மூலமாக தயாரித்தவர். 2015 ஓகே கண்மணி என்ற திரைப்படத்தின் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர். பாயசம் என்ற நவரச வெப் சீரிஸ் ஆன் நெட்ஃபிளிக்ஸ், அதுவும் இவருடைய தயாரிப்பு. 40 வருடங்களுக்கு மேலாக தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட தயாரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர். என்னுடைய கல்லூரி காலங்களில் அப்போதைய டிடியில் 7th சேனல் மூலம் இவர் நன்கு அறியப்பட்டவர். சிரித்துக்கொண்டே அழகிய தமிழ் பேசும் வித்தை எப்படி உங்களுக்கு? வியந்த காலங்கள் பல. சிரித்துக்கொண்டே இவர் பேசுகின்ற தமிழ் செவிகளுக்கு என்றும் இன்பம் பயக்கும். நான் அவருடைய ரசிகை. பல கல்லூரி காலங்களில் நிறைய அவருடைய நேர்முக பேட்டிகள் நான் பார்த்தவை. இப்படிப்பட்ட எல்லா திறமைகளும் மிகுந்த நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வாழக்கூடிய அவர்களை உங்களின் பலத்த கருவொலிகளுக்கு இடையில் சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு சிறப்பு செய்ய நம் கல்லூரியின் முதல்வர் அவர்கள் திருமதி மாலா மணியன் அவர்களுக்கு நம் கல்லூரியின் முதல்வர் அவர்கள் செல்வி மாலா மணியன் அவர்களுக்கு நம் கல்லூரியின் முதல்வர் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். பொன்னாடை போட்டு சிறப்பு செய்யப்படுகின்றது. இயக்குனர் மகள் திருமேனியின் முன்தினம் பார்த்தேனே என்ற திரைப்படத்தின் ப்ரொடியூசர் இவர். அதுபோல வேட்டையாட விளையாடு என்ற கௌதம் வாசுதேவ் என்னுடைய திரைப்படத்திற்கும் இவர் தயாரிப்பாளர். செல்வி மாலா மணியன் அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசராக பல திரைப்படங்களில் பணியாற்றியவர். அவர்களை உங்கள் முன்னால் அழைப்பதில் பெருமை அடைகின்றேன். புன்னகை பூக்கும் அழகிய தமிழுக்கு சொந்தக்காரர் வரவேற்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். அருள்மொழி மேடம் பேசினதுக்கு அப்புறம், தேவி அம்மா பாடினதுக்கு அப்புறம் நான் என்ன பேசுறது நிஜமா எனக்கு தெரியல. இதெல்லாம் தாண்டி நான் பேச வந்த விஷயமும் கிட்டத்தட்ட வேற ஒருத்தர், நான் அவன் பேர் வைக்க சொல்ல போறதில்ல, ஏன்னா அவங்களுக்கு நான் வேற ஒரு பேர் வைக்கலாம்னு இருக்கேன். அவங்க பேசுகிற விஷயமும் ஒண்ணுதான். எனக்கு புரியுது. நான் இந்த துறையில் இருக்கேன், சினிமா துறையில் இருக்கேன். சினிமான்னு சொன்ன உடனே இப்போ சாதாரண தெருவில் நடந்து போகும்போது ஒரு 10 பேரை நிறுத்தி உங்களுக்கு எந்த ஃபீல்டுக்கு வரணும்னு ஆசைன்னு அனைவரும் 8 பேர் வந்து சினிமாவில் வரணும்னாங்க. ஸோ நான் எப்பவுமே கேட்கறது உண்டு, அவ்வளோ பேர் உள்ள வந்திருக்காங்களா திரையுலகத்துன்னு கேட்டீங்கன்னா இருக்காது. நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ரியல் அப்படின்னு. ஸோ இந்த துறையில் இவ்வளோ வருஷமாக இருக்கிறதுனால, ஆனால் பிகினிங்ல இருந்தே நான் நுழைஞ்சது வந்து 1985. ஸோ 1985ல் ஃபில்ம் ரோல் ப்ராசஸிங் அண்ட் பிரிண்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி டெலிவிஷன் தொடர்கள், தமிழ் தொலைக்காட்சி டிடியோட ஃபர்ஸ்ட் ஆங்கர்ன்ற பெருமை எனக்கு உண்டு. அப்புறம் டிடி மெட்ரோ வந்தபோது த ஹூ இஸ் ஹூ ஆஃப் சென்னை, இன்றைக்கும் அவங்க லெஜெண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகிற சினிமா துறையில் உள்ள அனைவரையும் நான் பேட்டி எடுத்திருக்கேன். இதையெல்லாம் தாண்டி அதே மாதிரி நேஷனல் அவார்ட்ஸ் வாங்குறவங்க, இதெல்லாம் எனக்கு பெருமை இல்லை. இந்த அரங்கத்துக்கு ஒரு பேர் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா?
இந்த அரங்கத்தோட பேர் என்ன? அவங்க யாரு? கேட்கலாம். வேலு நாச்சியார் அரங்கம். வேலு நாச்சியார் யாரு? சிவகங்கை ராணி இந்திய சுதந்திரத்திற்காக பங்கெடுத்த ஒரு வீரர், ஒரு வீர மங்கை. இந்த நிகழ்ச்சியை அவங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த நிகழ்ச்சியை லைவ்ல எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்க இங்கதான் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இவங்களை விட ஒரு முன்னுதாரணமான வேலு நாச்சியாரை நீங்க பார்க்க முடியாது. அவங்க பேசின விஷயங்கள் she deserves a standing ovation. I mean every word of what I'm saying. And இதுல மிகப்பெரிய coincidence என்ன தெரியுமா? இந்த மாசம் நான் எப்பவுமே உமன் அச்சீவர் அவார்டுன்னு நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துவேன். அது 1ஆம் தேதி நடத்திட்டேன். பட் 25ஆம் தேதி இந்த மாசம் வேற ஒரு கல்லூரி பேர் சொல்லலாமா? வேற கல்லூரி வைஷ்ணவ் காலேஜ் குரோம்பேட்ல நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அந்த வேலு நாச்சியார் மியூசிக்கல் தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் உருவாக்கிய ஸ்ரீராம் சர்மா, மணிமேகலை சர்மாவோட வேலு நாச்சியாரை அங்க போட்டுக்காங்க. அங்க உள்ள மாணவிகளுக்காக, 1000 மாணவிகளுக்காக. ஸோ கரெக்டா இன்னொரு 10 நாள்ல அந்த ஷோ நான் பண்றேன் வேலு நாச்சியார். அவங்க கண்ணு முன்னாடி வேலு நாச்சியார் அரங்கத்துக்கு இன்னைக்கு வர அங்க வேலு நாச்சியாரையே பார்க்கணும். There cannot be a better coincidence than this. I think this is one of my proudest moments. நான் நடத்தின வேலு நாச்சியார் அந்த உமன் அச்சீவர் அவார்ட்ல வேலு நாச்சியாரா நடிச்சவங்க கையில பால் கொடுத்து அவங்கள கடைசியா ஒரு க்ளோசிங் கொடுத்து நான் சொன்னேன், இதுதான் நான் முன்னெடுக்க போறேன் என்னுடைய கம்பெனி மூலமா இனிமே உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அதோட சேர்ந்து அவங்களால ஆரம்பிக்கப்பட்ட உடையாள் படை அப்படின்னு ஒன்னையும் நான் முன்னெடுக்கிறேன் இந்த வருஷத்துலேருந்து, இப்போத்துலேருந்து. அது என்னன்னா பெண்களுக்கான செல்ஃப் டிஃபென்ஸ். ஓகே, செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப சிம்பிளான விஷயம். இது வந்து கராத்தே, குங்ஃபூ அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒரு சிம்பிளான ஒரு 5 வழிமுறைகளை கொண்ட ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ். அதையும் குயின் மேரிஸ் தான் முதல்ல முன்னெடுத்ததுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால். நான் வரும்போது யோசிச்சு வந்தேன், நான் என்ன பேச போறேன், ஆனால் பேசாமல் இருந்தால் நல்லா இருக்கும், வெறும் விருது மட்டும் வாங்கிட்டு போயிட வேண்டியிருக்கும், ஏன்னா பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு டைலாக் நான் யோசிச்சு வந்தேன், அதையுமே ஆக்சுவலாக வேலு நாச்சியார் அம்மா பேசிட்டாங்க. என்னன்னா, நான் நிஜமாவே எனக்கு பாட்டி வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு. எவ்வளோ வயசானாலும் பாட்டி வீட்டுக்கு போகிறது ஒரு ஹாப்பினஸ் இல்லையா? ஏன்னா நீங்களாவே இருக்கலாம். அந்த வசதி குறைவாக இருந்தாலும், எது குறைவாக இருந்தாலும், அந்த ரியாலிட்டி ஒரு இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம், இவ்வளோ சிம்பிள், இவ்வளோ எளிமையானது, இதுல ஏன் இவ்வளோ போட்டி போறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு இடம் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற நம்ம பாட்டி வீடாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நினச்சிதான் இந்த எளிய குயின் மேரிஸ் கல்லூரியில் நான் படிக்க வந்தது எனக்கு ஞாபகம் வருது. என்னோட தான் குயின் மேரிஸ். நான் ஆல்ரெடி வயசில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா 40 வருஷமாக ஒர்க் பண்ணுறதுனால நான் சைல்டு லேபரும் இல்லை, அதனால் தைரியமாக சொல்லலாம். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கு முன்னாடி பியூசிக்கு நான் தான் லாஸ்ட் பேட்ச். ஸோ என்னுடைய இனிய தோழி அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறையா. அவங்களுடைய பெண் சீரியல், பெண் விடுதலைக்காக, அதாவது பெண் சார்ந்த எல்லாத்தையும் கையில் எடுக்கிற
சுஹாசினி மேடமோட பேட்ச்மேட் நான் பியூசி எல்லாம் படித்தோம். ஸோ அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கம்மியாக பண்ணேன். இவங்க பேசுறது தாண்டி நான் எதுவும் பேச விரும்பல. பிகாஸ் ஆல்ரெடி அருள்மொழி மேடமும் நம்மளுடைய தற்கால வேல்மச்சன் பேசிட்டாங்க அண்ட் என்டர்டெயினும் பண்ணிட்டாங்க தேவி நேகர். அதுலேயும் ஒரு பயங்கர கோஇன்சிடென்ஸ், தேவி நேகர் நானும் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட அகாடமி ஆஃப் இந்தியன் மியூசிக் அண்ட் டான்ஸோட விழா எல்லாமே நான் தான் வீடியோ கவரேஜ் பண்ணுவேன், நான் தான் நடத்துவேன். இப்போ தான் அவங்களுடைய 50வது வருஷம் ஜனவரியில் இமேஜ் ஆடிட்டோரியமில் நடந்தது. இப்போ கடந்த ஒரு ஃபியூ வீக்ஸாக ஆல்மோஸ்ட் எவ்ரிடே பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா என்னுடைய உமன் அச்சீவர் அவார்ட்ஸ்லேயும் அவங்க ட்ரெயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான் டான்ஸ் ஆடினாங்க, பாட்டு பாடினாங்க. எப்போவுமே நல்ல திறமைக்கு வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு நல்ல திறமைக்கு மேடை போட்டு கொடுக்கறது தான் என்னோட தொழிலாக 40 வருஷமாக நான் செஞ்சிட்ருக்கேன் இந்த திரைத்துறை இருந்தாலும். அதனால தான் நான் முதல்ல தயாரிக்கும் போது நான் எதுவுமே ஒரு சேம் இருக்கு, யூ ஷுட் நாட் ப்ரீச் வாட் யூ டோன்ட் ப்ராக்டிஸ். ஸோ ஐ டோன்ட் டூ தட். நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யணும் அப்படின்னா தான் நான் செய்யணும், இல்லை நான் செய்ய மாட்டேன். செய்வன திருந்த செய். இது மாதிரி ஆக்சுவலி ஒரு 10 திருக்குறள் வச்சுருக்கேன், 12 திருக்குறள் வச்சுருக்கேன். என்னோட வாழ்க்கையை அதுபடி வாழறதா அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணுறதா நினச்சி வாழ்றேன். அதில் முக்கியமான ஒன்று நான் சொல்லுவேன், இந்த டிவி பார்க்குறது, அந்த சீரியல் அப்படியே பார்க்குறது, இதனால மென்டலி எப்படி தாய்மார்கள் அஃபெக்ட் ஆகிறாங்க. பிகாஸ் ஐதர் பெண்களை ஒரு என்ன சொல்றது, தியாக உருவமாக காட்டுறது, இல்லைன்னா அவங்க ஒரு வில்லியாக காட்டுறது, எல்லாரையுமே கொண்டுடுவாங்க, விஷம் வச்சு கொண்டுடுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமும் வேண்டாம், இந்த எக்ஸ்ட்ரீமும் வேண்டாம். பெண்களை அவங்க சொன்னாங்க இல்லையா, மரியாதையாக அந்த மாதிரி நடத்தினாலே போதும். அது நம்ம கையில் தான் இருக்கு. இந்த ஃபீல்டில் இருந்தும் நான் கடந்து வந்த பாதை ரொம்ப ஃபேரி டைல் மாதிரி இருந்திருக்கு. அது மாதிரி எத்தனை பேருக்கு அமையும்னு எனக்கு தெரியல. அப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது நான் நினைப்பேன், நான் யார் கூடவும் தைரியமாக எங்கேயும் வெளியே தனியாக போயிருக்கேன், நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ கேட்பாங்க, ஸோ உங்கள் கூட வரவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை, என் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இருந்தால் போதும். ஆல் யூ நீட் டு டூ இஸ் பிலீவ் இன் யோர் செல்ஃப் அண்ட் டூ வாட் எவர் யூ டூ வித் சின்சியரிட்டி, வித் டெடிகேஷன். சினிமா தொழிலுக்கு இவ்வளோ வருஷம் இருக்கிறது, அதுவும் எந்த அதாவது கண்டென்ட்டுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு விஷயம், அதுதான் சிறகுன்ற படம் கூட. அதனால தான் சாதாரணமாகவே சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த படமும் கோவிட் டைமில் முடிச்சதுனால ரிலீஸ் பண்ண முடியாமல் இப்போ போன வாரம் சண்டே அன்னைக்கு மதுரையில் கோகுலம் சினிமாஸில் ஒரு ப்ரீமியர் போட்டேன், பெண்களால் பெண்களுக்காக. ஸோ அதுலேயும் ஒரு கவிஞர், ஒரு பாடலாசிரியை, ஒரு சித்தா டாக்டரான குட்டிரேவதியை தான் இயக்குனர் ஆக்கியிருக்கேன். ஒரு புதுமுகத்தை தான் ஹீரோயினாக போட்டு ஹீரோயின் சென்ட்ரிக் படமாக சிறகுன்ற படத்தை எடுத்திருக்கேன். இதே குயின் மேரிஸ் காலேஜுக்கு 2021-22 அந்த டைமில் நல்லா பாடுறவங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசுன்னு சொல்லி கபிலம் மேடம் கோஆர்டினேட் பண்ணி அந்த 10,000 ரூபாய்க்கான பரிசும் ஒரு மாணவிக்கு கொடுத்துட்டு போயிருக்கேன். ஸோ ஐ ஆல்வேஸ் விஷ் டு மேக் மீனிங்ஃபுல் ஃபில்ம்ஸ். பாப்புலாரிட்டி எனக்கு வேண்டாம், பணம் எனக்கு பெருசாக வேண்டாம், ஒரு டீசென்ட் லைஃப் இருக்கு இல்லையா நம்மளுக்கு, அது இருந்தாலே போதும். ஸோ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம யாராக இருக்கோம், நம்ம சுயத்தை இழக்காமல் எப்படி இருக்குன்றது தான் முக்கியம். ஸோ இவ்வளோ முன்னுதாரணங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கும்போது உங்கள் எதிர்காலம் ரொம்ப சேஃப்னு நான் பிலீவ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் அவார்ட். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஆஃப் யூ. தேங்க்ஸ் டு எல்லாருக்கும் ஸ்காலர்ஸ். செல்வி மாலா மணியன், ராணிமேரி கல்லூரியின் ஆங்கிலத்துறையின் முன்னாள் மாணவி. வேலு நாச்சியாரை எங்கள் கண் முன்னால் காட்டியமைக்கு எங்களின் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் எங்கள் மாணவரின் கர ஒளிகளாய். நன்றி. அடுத்து மெடிமிக்ஸ் நிறுவனர் அவர்களின் துணைவியார் திருமதி பிரியா அனு அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம் தற்போது. நம் கல்லூரியின் முதல்வர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள்.
திருமதி ஸ்ரீவித்யா மகேஷ் அவர்களுக்கும் தற்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. மெடிமிக்ஸ் நிறுவனர் அவர்களின் துணைவியார் திருமதி பிரியா அனு அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது. UNHCR ஐநா சபையின் சார்பாக அகதிகளுக்கான முன்னெடுப்பு பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய திருமதி ஸ்ரீவித்யா மகேஷ் அவர்களுக்கு நம் கல்லூரியின் முதல்வர் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். பொன்னாடை அணிவித்து விருது வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது. தாய் மண்ணே என்ற பாடலை எழுதி நம் கண் முன்னால் இசையால் நம்மை உணர்வு பூர்வமாக வைத்தமைக்காக திரு ரவி முருகையா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. நம் கல்லூரியின் முதல்வர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து விருது வழங்கி சிறப்பு செய்கின்றார்கள். சங்கர் மகாதேவன் குரலில் தாய் மண்ணே பாடல் இவர் எழுதிய பாடல் என்பது முக்கியமானது. உணர்வு பூர்வமான வரிகளை முன்னெடுத்த அவர்களுக்கு எங்களின் நன்றி. அடுத்த சிறப்புரை திருமதி ஸ்ரீவித்யா மகேஷ். சிறந்த தலைமையாக செயல்படக்கூடியவர். வணிகவியல் மற்றும் சுய தொழில் நிர்வாகத்தில் 33 வருடங்களுக்கு மேலாக UNHCR பணியில் ஈடுபட்டுள்ளவர். ஐநா சபையின் சார்பாக அகதிகளுக்கான முன்னெடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளவர். 37 வருட பணி அனுபவம். சமூகம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு தொகுப்பாளர். கர்நாடக இசை கலைஞர். பல இசை நிகழ்வுகளை தந்துள்ளவர். விளையாட்டும் கலை பண்பாட்டு நிகழ்வுகளும் நம்மை ஒழுக்கமாக மாற்றும் என்ற எண்ணம் கொண்டவர். முக்கியமான ஒரு தகவல், இந்திய நாட்டை அதிர வைத்த தேர்தல் ஆணையர் திரு TN சேஷன் அவர்களின் மகள் என்பது நாம் அனைவரும் பெருமையோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. இத்தகைய எல்லா சிறப்புகளும் மிக்க திருமதி ஸ்ரீவித்யா மகேஷ் அவர்களை உங்களின் உற்சாகமான கருவிகளுக்கு இடையில் சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். A very good morning to all of you who have gathered here. மேடையில் இருக்கிற பிரின்சிபல் மேடமுக்கு, இன்றைய வேலூர் நாச்சியார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கமும். அப்புறம் கற்பகம் மேடம், ப்ரொஃபஸர் கற்பகம் மேடம், அப்புறம் உமா மேடம், என்னை நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச கிருத்திகா மேடம், மற்ற ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ், students, my dear friends, and my co-awardees from different walks of life. So, இந்த ஒரு மேடையில் இவ்வளவு பெரிய எல்லா டிக்னிட்டரிஸும் இருக்கிற இந்த ஒரு மேடையில் எனக்கு ஒரு விருது வழங்கினது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. குயின் மேரிஸ் காலேஜுக்கு என்னுடைய நன்றிகள். வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் முன்னுக்கு வருது நல்லது. இதை இன்னைக்கு நான் செய்யாததுனால இந்த நிலைமையில நிற்கிறேன். எனக்கு முன்னாடி 4 பேர் பேசிட்டாங்க. எனக்கு இப்போ என்ன பேசுறதுன்னே தெரியல. முதல்ல வந்திருந்தா நிறைய பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேனோ நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவங்க கவர் பண்ணிட்டாங்க. என்னுடைய வாழ்விலிருந்து சில எக்ஸாம்பிள்ஸை நான் எடுத்து உங்களுக்கு சொன்னால் ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. நம்பர் 1, நான் இந்த குயின் மேரிஸ் காலேஜுக்கு உள்ள வந்தது இதுதான் 2வது முறை. முதல் முறை என்னுடைய வேலை நிறுத்தமாக UNHCRல வேலை செய்யும்போது வேலை நிறுத்தமாக ஒரு வாட்டி வந்திருக்கேன். நாங்கள் ரெஃப்யூஜிஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு இவெண்ட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செம்மொழி பூங்காவில் அவங்களுடைய
கிட்ட ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுக்காக மேடம் ஆஃபீஸ்க்கு ஒரு வாட்டி வந்திருந்தேன் நான். அப்போவே எனக்கு மேடமோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த மேடமோட அந்த ஒரு பொறுப்பு வந்து ரொம்பவே புரிஞ்சுது. ஏன்னா அவங்க கேட்டாங்க, 2 டியூட்டி கேட்டிருந்தோம் நாங்கள். மார்னிங் 8 மணிக்கு ஒன்று, மத்தியானம் 2 மணிக்கு ஒரு இது ஸ்லாட் கேட்டிருந்தோம் வாலண்டியர்ஸ்க்கு. ஸோ அவங்க சொன்னாங்க 8 மணிக்கு வரணும்னா தூரத்துலேருந்து வரவங்கெல்லாம் வீட்டை விட்டு 6:30க்கே கிளம்ப வேண்டி வரும், அது வந்து கொஞ்சம் சௌகரியப்படாது அப்படின்னாங்க. 2 மணிக்கு வருவாங்க, ஈவினிங் 7 மணிக்கிட்ட ஆகிடும். அவங்க திரும்பி போகிறது பெண் பிள்ளைகளுக்கு நான் பொறுப்பு, அதனால அதுவுமே கொஞ்சம் சௌகரியப்படாது. இடைப்பட்ட டே டைமில் உங்களுக்கு யாராவது வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்து தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் எனக்கு வாலண்டியர்ஸ் கிடைக்கலைங்கிற வருத்தம் அன்னைக்கு இருந்தாலும் நான் பெருமைப்படுறேன். இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட வெல்ஃபேரையும் அவங்களோட சேஃப்டியும் மனதில் கொண்டு இவங்க எவ்வளவு பொறுப்பாக அந்த ஒரு நிமிஷத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த சேஃப்டி அவங்க எவ்வளவு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க, அவங்க மைண்டில் வந்து அது டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்குங்கிறது வந்து எனக்கு அன்றைக்கே புரிஞ்சுது. இன்னைக்கு அவங்க பேசும்போது அவங்க டெய்லி ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் எல்லாம் அதில் புரியுது எனக்கு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் யூ மேடம் ஃபார் ஹோல்டிங் திஸ் பொசிஷன் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரவி ஐயாவுடைய பாடல் வரிகள் வந்து இன்னைக்கு நிஜமாவே ஒரு பூஸ்பப் மூமெண்ட்டாக இருந்தது. நன்றி ஐயா. இது ரொம்ப பெரிய வெற்றியை உங்களுக்கு தேடித்தர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் வந்து நிஜமாவே காலேஜ்குள்ளே போனது இது 2வது தடவை. குவீன் மேரிஸ் மட்டும் கிடையாது, காலேஜ்குள்ளே எந்த காலேஜ்குள்ளே போனதும் இது 2வது தடவை. ஏன்னா நான் படித்தது எல்லாமே வந்து ஒரு குடும்ப சூழல் காரணமாக, ஒரு பர்சனல் ரீசன் காரணமாக நான் வந்து காலேஜ் போல நான் கரஸ்பாண்டன்ஸில் நானே தான் படிச்சிருந்தேன். நான் 18 வயதுலேயே வேலைக்கு போயிட்டேன். யுஎஸ் கான்சுலேட்டில் வேலையில் இருந்தேன். அதுக்கு பிறகு UN இங்கே ஆரம்பித்த போது எனக்கு அதுக்கு சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ நான் வந்து நானாகவே கரஸ்பாண்டன்ஸில் படித்து தான் நான் இது பண்ணினேன், கிராஜுவேஷன் கெயின் பண்ணினேன். ஸோ நானுமே இந்த யூஎன்ல 20 வயதிலேயே சேர்ந்தாச்சு. ஒரு 33 வருடம் யூஎன்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது. ஸோ யூஎன்ங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு பன்னாட்டு டிக்னேட்டரி பன்னாட்டு டெலிகேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு இது. அதில் மற்ற நாடுகாரர்களோட எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிது. வேலைகளில் வெளியில் எல்லாமே எல்லாரும் எல்லா பெண்களும் அனுபவிக்கக்கூடிய எல்லா சேலஞ்சஸும் நானும் அனுபவிச்சு தான் வந்திருக்கேன். இதில் வந்து என்னுடைய வளர்ப்பு தந்தையான டிஎன் சேஷன் அவர்கள் வந்து சொன்னது, நேர்மை, நாணயம், அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், யாருக்கும் பயப்படாமல் துணிவாக நிற்கிறது, இதை மட்டும் நீ கடைபிடிச்சனா கடைசி வரைக்கும் உனக்கு எந்த ஒரு இடத்துலையும் ஒரு வீழ்ச்சியே கிடையாது அப்படின்னு சொல்லினார். அதை ஒரு மந்திரமா, தாரகை மந்திரமா மனதில் கொண்டு நான் இன்னி வரைக்கும் ஒரு இடத்துல கூட நான் வந்து பெருமையா சொல்லுவேன், எனக்கு வாயிலிருந்து பொய்யே வராது. நான் மாட்டிக்கொள்ளக்கூடிய சுச்சுவேஷனா இருந்தா கூட, என்னை மாட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷனா இருந்தா கூட நான் உண்மையை தவிர வேற எதையுமே பேசினது இல்லைங்கிறத நான் கர்வமா சொல்லுவேன். இந்த இடத்துல எனக்கு அது பெரிய உயர்வை தான் கொடுத்துருக்கே தவிர என்னைக்குமே எனக்கு வந்து அதை ஒரு ஸ்டெப் கூட நான் இறங்கி வந்ததில்லை. அதனால தயவு செய்து எல்லாருமே அதை கடைபிடிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக காலேஜுக்கு நான் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. இப்போ வந்து யூஎன்லேருந்து ஒரு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுக்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கேன். வர அக்டோபரில் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா 33 வருடம் நிறைய செய்தாச்சு, போதும்னு தோணிட்டு எனக்கு. ஆனால் படிக்கணுங்கிற அந்த ஆசை இன்னும் இருக்கு. அதனால மேடம் கிட்ட இங்கேயே இந்த தருணத்திலேயே நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். MA மியூசிக்ல இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் ஒரு உங்ககிட்ட அட்மிஷன் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்கணும். எந்த வயதுமே படிப்புக்கு ஏற்றது அல்ல அப்படிங்கிறது கிடையாது. எந்த வயதிலும் நம்ம படிக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு காலேஜில் போய் படிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள்லாம் எவ்வளோ பிளெஸ்டுன்னு வந்து எப்போ தெரியும்னா, நான் வந்து டே இன் டே அவுட்
நாளை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை. அவங்க தலைமையில கூரை கிடையாது, அவங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே உத்தரவாதம் கிடையாது. படிப்பு யாராவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தா உண்டு. வேற ஒரு நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வந்து இங்க ஒரு வாழ்க்கை நடத்துறதுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அது எப்படி இமேஜின் பண்ணணுங்கிற அளவை விட அது கஷ்டமான ஒரு காரியம். நீங்களே நினைச்சு பாருங்க, உங்களுக்கு இப்படி ஒரு வீடு கிடையாது, பெற்றோர் கூட வந்து நாளைக்கு பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்கிற ஒரு சூழல்ல வேற ஒரு நாட்டுக்கு நம்ம போய் நிக்கிற அந்த சூழல் வந்து நம்ம எளிமைக்கு கூட வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல நான் எல்லாரையும் பார்த்ததுல நம்மெல்லாம் எவ்வளோ பிளெஸ்டு, நமக்கெல்லாம் எவ்வளோ ஒரு பிளெஸ்டு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது அவங்கள பார்க்குற போது தான் புரியும். அதனால மற்றவர்கள்ட்ட கனிவோடு நடந்துக்கோங்க. அவங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் இருக்குங்கிறத நம்ம அவங்களோட ஷூஸ்ல இருந்து பார்த்து அதுபடி கனிவோடு நடந்துக்கோங்க. அவங்க எல்லாரையுமே வந்து கண்ணியமா நடத்துங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஏன்னா ரெஃப்யூஜிஸ் நிறைய இடங்கள்ல எப்படி ட்ரீட் பண்றாங்கிற வீடியோஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு மனிதரையே இன்னொரு மனிதர் இப்படி இப்போ நடத்துறாங்களே அப்படிங்கிற ஒரு வேதனை கூறல். நான் வந்து அழாத நாளே இல்லை. ஆரம்பத்துல வந்து யூஎன்எச்எஸ் சேர்ந்தப்போ 20 வயசுல சேர்ந்தப்போ எனக்கு வந்து தூக்கமே இருக்காது நைட்டு. ஒருத்தரோட கதையை கேட்போம். அங்க வந்து ஒரு ராஜாவா இருந்திருப்பாங்க, அவங்க வந்து ஒரு பெரிய ஜமீன்தாரா இருந்திருப்பாங்க, எவ்வளவு பண்ணைகள் வச்சிருந்திருப்பாங்க, அவங்க கிட்ட கை கட்டி ஒரு 500 பேர் வேலை பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து இங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கையில ஒரு தட்டோட வந்து நிக்கிறது வந்து அவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு செயலா தோணும். எனக்கு தூக்கமே வராது அவங்க கதையெல்லாம் கேட்ட போது. பழகி 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 அதெல்லாம் கேட்டு பழகி அவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற அந்த இதுல அதுக்கு பிறகு அவங்களோட நாட்டுக்கு அவங்க திரும்பி போக நாங்கள் உதவி செய்ய ஆரம்பிச்சப்போ எங்க ஆபீஸ்ல அவங்க மூஞ்சில ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. அந்த ஒரு சிரிப்புக்கு வந்து ஈடு இணையே கிடையாதுங்க. நிஜமா சொல்றேன், நம்ம கடவுளை பார்க்குற மாதிரி இருக்கும் எனக்கு. அவங்க தன்னுடைய நாட்டுக்கு நாங்கள் திருப்பி போறோம், இனி எங்களுக்கு வாழ்வு எங்க கையில அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி சந்தோஷமா எங்ககிட்ட சொல்ற அந்த தருணத்துக்காக என்னெல்லாம் கொடுக்கலாம், அதுக்கு ஒரு விலையே கிடையாது. ஸோ இவ்வளவு நாள் அந்த வேலை செய்ததுக்காக எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கும் கடவுளுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன். ஸோ எல்லாரையும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ரொம்ப ஃபோக்கஸ்டாக நம்ம எல்லா காரியமும் செய்யறதுக்கு ஒரு அடிஷ்னலாக படிப்பை தவிர ஒரு அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று வந்து நம்ம வளர்த்துக்கிறது நல்லது. ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா ஒரு கலை, ஏதாவது ஒரு திறமையை நம்ம வளர்த்துக்கிறது நல்லது. அந்த அந்த இது வந்து நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் கொண்டு வரும் எல்லாத்துலேயுமே. எனக்கு அந்த மாதிரி 43 வயதுல எனக்கு ஒரு உந்துகோலா இருந்து என்னுடைய கணவர் வந்து ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், நீ ஹெல்த்தை பார்த்துக்கணும், ஹெல்த்தை முதல்ல கவனின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஃபிட்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் கொண்டு போய் சேர்த்தாரு. என்னுடைய குழந்தைகள்லாம் பிறந்த பிறகு 43வது வயதுல தான் நான் வந்து ஃபிட்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை எடுத்துட்டேன். ஆனால் அதுலேயும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒன்றுகோளில் நான் வந்து 47வது வயதுல இந்திய பவர் லிஃப்டிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்தியாவில் 5வது இடத்துல நான் வந்தேன். என்னால் 47வது வயதுலேயே என்னால் அதை சாதிக்க முடியும் அப்படின்னாக்க, நீங்கள்லாம் இவ்வளவு சின்ன வயசுல இங்கே இருக்கிறீங்க, நீங்கள்லாம் நினச்சா என்ன வேணால் செய்ய முடியும். தயவு செய்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பொட்டென்ஷியலை நீங்கள் ரியலைஸ் பண்ணி அதை வளர்த்துக்க பாருங்கள். உங்கள் எல்லாரோட வெற்றிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் இதே மாதிரி ஒரு நாள் ஒரு விமென்ஸ் டேலையோ ஏதாவது ஒரு இதுலையோ வந்து ஒரு அவார்டு வாங்கி உங்களுடைய சாதனையை நீங்கள் வந்து உலகத்துக்கு தெரிவிக்கக்கூடிய நாள் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களில் திரு TN சேஷனை காண்கிறோம் நாங்கள். நீங்கள் MA இசை செய்வதற்கு எங்கள் முதல்வரின் சிரிப்பே உத்தரவாதம் என்பதை நாங்கள் அறிந்தோம். நன்றி அம்மா. அடுத்த ஒரு முக்கிய நிகழ்வு நூல் வெளியீட்டு விழா. ராணி மேரி கல்லூரியின் வரலாற்று துறை தலைவர் முனைவர் ரசியா பர்வீன் அவர்கள் எழுதிய நூல் இங்கே இந்த அரங்கத்தில் வெளியிடப்படும். உற்சாகமான கரோடுகளுக்கு இடையில்
ஒரு அற்புத வரலாற்று நூல் இந்த அரங்கில் வெளியிடப்படுகின்றது. நம் கல்லூரி முதல்வர் மற்றும் விழா நாயகர்கள் அறுவரும் இணைந்து வெளியிடக்கூடிய அற்புதமான நிகழ்வு நம் கண்முன்னே. அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். அதாவது இதுவரைக்கும் ஒரு 5 புக்கு எழுதியிருக்கேன். திஸ் இஸ் த 6th புக். ஆனால் நம்ம கல்லூரியில் இந்த மேடையில் நம்மளுடைய பிரின்சிபல் மேம், அதாவது த ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன், நான் இந்த புக்கில் எழுதியிருக்கிறது எல்லாமே ஹிஸ்ட்ரி தான். பட் ஐ சி எவ்ரி டே, அதாவது நம்ம முதல்வர் அவங்கள்ட்ட வந்து நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஐ யூஸ் டு அட்மயர் ஹர் அ லாட். நிறைய நான் சண்டை போடுறதும் உண்டு, அவங்கள்ட்ட தான் நிறைய சண்டை போடுறதும் உண்டு. பட் அட் த சேம் டைம் அவங்க இப்போ சொன்னாங்கல்ல வேலு நாச்சியாரை பார்க்குறேங்க, நானும் அவங்கள அப்படி தான் பார்ப்பேன். சீரியஸ்லி. ஸோ ஐ ஃபீல் ட்ரூலி honored and grateful on this special occasion of the release of my book, My Inspirational Women in History, A to Z. அதாவது ஹிஸ்ட்ரியில் ஏபிசிடி நம்ம பேர் இருக்கும் இல்லையா, அதில் A to Z வரைக்கும் வந்து எனக்கு பிடித்த பெண் மணிகள். இந்த கல்லூரியில் மகளிர் தின விழாவில் வெளியிட்டதில் ரொம்ப ஹாப்பி. I sincerely thank, I normally call our principal ma'am as the captain. I salute her always for graciously releasing the book and for her constant encouragement and inspiring leadership. She is truly a real life inspiration to all of us. This book is a humble attempt regarding this, and I thank my colleagues, the students and well-wishers for their encouragement and support. Thank you all for being a part of this meaningful celebrations. Thank you very much, ma'am. I am truly honored. Thank you. Thank you very much. நன்றி. நம் கல்லூரியின் வேலு நாச்சியார் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம் தற்போது. ராணி மேரி கல்லூரியின் ஆற்றல் மிகு முதல்வர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. வேதியியல் துறை தலைவர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இயற்பியல் துறை தலைவர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நம் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. விருது வழங்கி சிறப்பு செய்யும் மகிழ்வான நேரம் தற்போது. இரு கரங்கள் இணைந்தால் வலிமை பிறக்கும் என்பது அறிவியல் செய்தியை மாணவியர் புரிந்து கொள்வீர் என்று எண்ணுகின்றேன்.
தருணம் தற்போது நடந்தேறியது. நன்றி. அடுத்து திரு ரவி முருகையா அவர்களின் சிறப்புரை முன்னே அடுத்த தலைமுறைக்கான தேசபக்தியின் ஒரு முன்னோடி. இளைய தலைமுறை யூடியூப், ஷார்ட்ஸ், ரீல்ஸ், டிக்டாக் என இருளில் மூழ்கியிருக்கும் போது தேசபக்தியால் வெளிச்சம் காட்டியவர். கார்கில் போர் வீரர்களுக்கு அஞ்சல் செலுத்தும் வகையில் தாய் மண்ணை என்ற தேசபக்தி பாடல் எழுதிய ஆசிரியர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மீது ஆழ்ந்த பற்று கொண்டவர். எல்லாவற்றுக்கும் மேலாக மகள் தின விழாவினை முன்னிட்டு பெண்மையை, தாய்மையை சிறப்பிக்கும் பொருட்டு திரு ரவி முருகையா அவர்கள் எழுதி பாடிய பாடல் தற்போது ஒளிபரப்பாக உள்ளது. இப்பாடல் சூப்பர் சிங்கர் பிரியங்காவோடு அவர் இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலை கேட்போருக்கு கண்களில் நீர் பெருக்கெடுக்கும் என்பது உறுதி. தற்போது நம் செவிகளுக்கும் கண்களுக்கும் விருந்தாய் தாய்மையை போற்றக்கூடிய, பெண்மையை சிறப்பிக்கின்ற ஒரு பாடல் இதோ. மாணவியர் அமைதி காத்து நிகழ்வை சிறப்பிக்க வேண்டுகின்றோம். ஓர் உயரிய படைப்பு திரு ரவி முருகையாவின் பூமியின் புத்திரர். தாய்மை என்னும் வாய்மையை வளமான வார்த்தைகளை வரிகளால் பார்த்து அளித்துள்ளார். இளம் வயதிலேயே பெற்ற தாயை இழந்த ஒரு மகன் அந்த வரிகளாய் மாறியது. வலிமையாய் தாய்மையின் பெருமையை கூறியது. இந்த பாரத பூமியை தன்னை பெற்ற தாயாய் பாவித்து இந்த பாடலை புனைந்திருக்கிறார் திரு ரவி முருகையா. அவரே முதன்முறையாய் பாடலை எழுதி திரு கோபால்ராம் அவர்களோடு இணைந்து இசையமைத்துள்ளார். பிரபல பாடகி பிரியங்காவும் உடன் பாடியுள்ளார். வாழ்வில் வசதி, வளம், பெயர், புகழ், பாராட்டு, பொருளாதார முன்னேற்றம் அனைத்தையும் தனக்கு வழங்கியது இந்த பாரத பூமி. அந்த பாரத பூமியை சாமியாய் போற்றி புகழும் பாடல் இந்த பாடல். தன்னை உருவாக்கிய பாரத பூமியை கருவாக்கி இந்த காணொலியை சமர்ப்பணமாய் வழங்கியுள்ளார் திரு ரவி முருகையா. பாரத பூமிக்கு பாரதத்தை நேசிக்கும், பூசிக்கும் ஒரு புத்திரனின் அர்ப்பணம் திரு ரவி முருகையா வழங்கும் பூமியின் புத்திரன் இதோ உங்களுக்காக. Thank you.
விட்டே பங்கத்து நின்றாஜியாய் அஞ்சாத சத்திரபதியாய் ஒரு மாற வழி வருத்தாய் பாரதத்தாய் சரித்திர ஏடுகளில் இடம் கொடுத்தாய் கண்ணீரும் ஒருமாய் மாறி கனவெல்லாம் கனியாய் மாற்றி இழந்திட்ட தாய் முகம் கண்டு விட்டே பாரதம் தாய் என உணர்ந்து விட்டே உணர்ச்சி பூர்வமாக அமைந்த பாடல் வரிகள். திரு ரவி முருகையா அவர்களுக்கு எங்களின் நெஞ்சம் நிறைந்த நன்றி. அடுத்த சிறப்புரை வழங்க வருகின்றார் திரு ரவி முருகையா அவர்கள். வரவேற்கின்றோம். இந்த ராணியின் கல்லூரியில் மகளிர் தின கொண்டாட்டத்தில் கம்பீரமாய் மேடையின் நடுவில் அமர்ந்திருக்கும் கலியுக வேலு நாச்சியார் உங்களது முனைவர் பா உமா மகேஸ்வரி மேடம் அவர்களே, இந்த விழாவில் மிக சிறப்பாக உங்களுக்கு பல ரகசியங்களை பல நல்ல விஷயங்களை சொல்லிவிட்டு சென்றுள்ள வழக்கறிஞர் எனது சகோதரி திருமதி அருள்மொழி அவர்களே, இந்த விழாவில் மிக சிறப்பாக பேசி மிக அரிய என்ன பேசுவது என்று தெரியாது என்று சொன்னாலும் மிக சிறப்பான கருத்துக்களை வெளியிட்ட செல்வி திருமதி மாலா மணியன் அவர்களே, இந்த விழாவில் மிக சிறப்பாக பேசிவிட்டு சென்றுள்ள திருமதி சகோதரி திரு தேவி நேர்த்தியார் அவர்களே, பின்னணி பாடகி, அவர் பேசுவதை விட அவருடைய பாடல் அப்படி இருந்தது. இந்த விழாவில் எனக்கு மிகவும் நன்றாக தெரிந்தவர் அறிந்தவர் மெடிமிக்ஸ் திரு அனூப் அவர்களின் மனைவி சகோதரி திருமதி பிரியா அவர்கள். இந்த விழாவில் நம்முடைய நாட்டில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்த திரு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு சேஷன் ஐயா அவர்களுடைய புதல்வி திருமதி ஸ்ரீவித்யா மகேஷ் UNHCR அவர்களே, மற்றும் இந்த விழாவினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் உடற்கல்வித்துறை முனைவர் உமா மேடம் அவர்களே, மிக சிறப்பாக எங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கும் இசைத்துறை முனைவர் திருமதி கற்பகம் அவர்களே, கீர்த்திகா மேடம் அவர்களே, என்னுடைய நண்பர் எல்லாவற்றுக்கும் மேலாக திரு சத்யா கீதாஞ்சலி அவர்களே, ஒரு புன்னகை மன்னன், எப்பொழுதும் நல்ல மனது கொண்டவர் அவர்களே, இந்த வேலையில் நாங்கள் தான் மைனாரிட்டி இருக்கோம், நாங்கள் 2 பேரும் அரங்கத்தில். ஆனால் மிக ஒரு அரிய வாய்ப்பு. மேடம் அவர்களுக்கு முதற்கண் இருகரம் கூறி எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இப்படி ஒரு திரு கற்பகம் மேடம் அவர்களே மிக சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கும் திரு கற்பகம் அவர்களே மற்றும் இந்த விழாவினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் மாணவிகளே மற்றும் ஆசிரியர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நீண்ட நெடிய இன்ட்ரோடக்ஷன். நீங்கள் அதாவது மகளிர் தினத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த 2வது பாடல் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் எல்லாத்தையும் ரொம்ப சாதாரண வரிகள் தான், ஒன்றும் பெரிய தாய்மண்ணை அளவுக்கு கடினமான வரிகள் இல்லை. அத்தனை பேரும் புரிஞ்சிருப்பீங்க. மகளிர் தினம் என்பது கொண்டாடுவதற்கு காரணமே பெண்மைதான் மேன்மை. நம்முடைய 5000 ஆண்டு பாரத தேசத்தில் கலாச்சாரத்திலே பெண்களால் தான் பெண்கள் தான் குழந்தைகளை வளர்க்கின்றவர்கள். அவர்களால் தான் இது இந்த மேடைக்கு பேசும் பேச்சல்ல, இது ஒரு உண்மை, உலகம் அறிந்த உண்மை. நீங்கள் நினைத்தால்தான் அடுத்த தலைமுறை நன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அரிய பொறுப்பு உங்களிடம் உள்ளது. நம்முடைய கலாச்சாரத்துக்கு காரணமே நம்முடைய பாரத தேசத்தின். நான் ஒரு தாய்மண்ணுக்கு இன்ட்ரடக்ஷன் எழுதியிருந்தேன். அதில் மேடம்காக இப்போ வேலூர் நாச்சியார் அம்மையாரை சேர்க்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க பெருமை என்னன்னா அவங்களை சேர்க்க போகிறேன். இந்த 5000 ஆண்டு நம்முடைய பாரத தேசத்தின் கலாச்சாரம் பயணம், இதில் நம்முடைய அமைதி, நம்முடைய வீரம், நம்முடைய தர்மம், இது 3ம் கலந்ததுதான் பாரதம். அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதியிருந்தேன். அதை மேடம்க்கு பெருமைப்படுத்துகிற மாதிரி வேலூர் நாச்சியார் அம்மையாரை இன்னைக்கு சேர்க்க போகிறேன். அந்த இன்ட்ரடக்ஷன். எங்களை சீரையில் அழைத்தால் நாங்கள் மகாத்மா, உரையில் உள்ளவாளை எடுத்து காட்டினால் நாங்கள் வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேர்மையோடு எங்களை பார்த்தால் இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேலும் நாங்கள், கப்பலோட்டிய தமிழர் செக்கிழுத்த செம்மன் வாவு சிதம்பரனாரும் நாங்கள். சுடும் பார்வையோடு எங்களை பார்த்தால் தமிழகத்தின் சிங்கம் திரு வேலு நாச்சியார் நாங்கள். அதே போல் உலக வரலாற்றின் மாவீரன், மராட்டிய மாமன்னன் சத்ரபதி சிவாஜி நாங்கள். 5000 ஆண்டு அமைதிக்கும் வீரத்திற்கும் தர்மத்திற்கும் சொந்தமானது எங்கள் பாரத நிலப்பரப்பு. அது என்றும் தோற்றதில்லை, இனியும் தோற்காது. ஜெய் ஹிந்த். இந்த இன்ட்ரடக்ஷன் நான் தாய்மொழிக்கு எழுதியிருந்தேன். அந்த எடிட்டர் பார்த்தார். எடிட்டர் பார்த்துட்டு, சார் தாய்மொழி பாட்டு நல்லா இருக்கு சார், இவ்வளவு ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக சார் மக்களை இந்த பாட்டை டைல்யூட் பண்ணிடுவோம், இந்த பாட்டையே டைல்யூட் பண்ணிடுவோம், இதை வேற இடத்துல வச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட மன்றாடி இந்த இன்ட்ரடக்ஷனை போட வேணான்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்னது உண்மை. இப்போ இந்த இன்ட்ரடக்ஷனே மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்குது என்கிட்ட. ஸோ அடுத்தடுத்த மேடைகள் இது வரும் என்று சொல்லி இப்போ அம்மையார் இவங்களை சேர்த்துட்டோம், வேலு நாச்சியார் அம்மாவை சேர்த்துட்டோம். இப்போ உங்கள் மகளிர் திட்டத்தை வருவோம். மேடையில் நான் பேசுறது உண்மை இல்லை, எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு ஆலமரம் வளர்ந்துச்சுன்னா கீழே செடி முளைக்காது. அதனால் எனக்கு முன்னாடி நிறைய ஆலமரங்கள் நீங்கள் பேசிக்கிங்க. நான் ஒரு சாதாரண செடி, நிச்சயமாக முளைக்காது. இருந்தாலும் உங்களுக்கு அவங்க எல்லாம் சொன்னதில்ல ஒரு நல்ல கருத்து. அதை நான் சொல்றது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு ஆண்மகன் நம்பிக்கை என்பது கலியுகத்தில் இல்லாமல் இருப்பது நல்லது. நம்ப வேண்டும், தாயை, தந்தையை, நண்பர்களை, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. நம்பிக்கை என்பது நம் மீது வைக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தின் மீது வைக்க வேண்டும்.
யார் மீது வைக்க வேண்டும் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதை எனக்கு முன்னால் பேசிய சகோதரிகள் என்னை விட அழகாக சொல்லியிருந்தார்கள். அதனால் அவங்க சொன்ன அந்த கரு என்னன்னா நம்பிக்கை. இந்த நம்பிக்கை என்பதை மட்டும் யார் மீதும் அவ்வளவு சீக்கிரமாக நம்ம வச்சிடக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு மிக சிறிய வயதில் தாயை இழந்த நாள் ஊட்டியில் கொண்டு போய் 3 வருஷம் படித்தோம். 3 வயசுல சேர்ந்தேன். பட் என்னுடைய ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எதுக்காக பூமியின் புத்திரன், எதுக்காக தாய் மண்ணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயை இழந்ததா அதில் எந்த இழப்பும் நமக்கு நஷ்டம் கிடையாது. உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணுங்க. எப்போ இழப்பு வருதோ அப்பொழுதுதான் உங்களுடைய திறமை வெளிவரும். நான் சிறு வயதில் தாயை இழந்திருக்காவிட்டால், ஊட்டியில் 3 வயதில் தனிமையில் இருக்காவிட்டால் இந்த கேரக்டரே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய எது நமக்கு அதுக்கு நான் ஆங்கிலத்தில் நானே ஒரு கிளிஷே எழுதியிருக்கேன். இன் adversity many people break down, some people break records. அதில் இக்கட்டான நிலைமை வரும்போது நிறைய பேர் மனம் உடைச்சிருவாங்க. ஆனால் சில பேர் இந்த உடைச்சிருவாங்க ஆங்கிலத்தில் ரெக்கார்ட்ஸை உடைச்சிருவாங்க. அவங்க உடைய மாட்டாங்க, ரெக்கார்ட்ஸை உடைப்பாங்கன்னு எழுதிருக்கு. ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தான் இருக்கும். இன் அட்வர்சிட்டி இதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம், இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. இன் அட்வர்சிட்டி மெனி பீப்புள் பிரேக் டவுன், சம் பீப்புள் பிரேக் ரெக்கார்ட்ஸ். அதனால் நம்ம ரெக்கார்ட் பிரேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கணுமே தவிர நம்ம மனசு உடையிறதா இருக்கவே கூடாது. அதுக்கு மூல காரணம் நம்ம எடுக்கக்கூடிய டைரக்ஷன், டிசிஷன். எங்கே டைரக்ஷன், எங்கே போகிறோம் அப்படிங்கிற டிசிஷன் கிளியர். இப்போ நான் இருந்து படித்தேன், போனேன், அந்த அஃப்கோர்ஸ் பெருமையாக சொல்லிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. மேடம் சொன்னாங்க, அந்த முதல்ல பேசின நம்மளுடைய சகோதரி தெளிவாக செஞ்சீங்க. உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் பேஷன் என்ன, அதை ஃபாலோ பண்ணுங்க. டோன்ட் ஆஸ்க் எனிபடி ஃபார் கிளாரிஃபிகேஷன்ஸ். உங்கள் மனசுக்கு தெரியும் என்ன செய்யணும். கிளியராக பி செல்ஃபிஷ். தப்பாக நினச்சிக்காதீங்க, பி செல்ஃபிஷ். இந்த விஷயத்துக்கு யாரும் சொல்லாத நான் சொல்கிறேன், சுயநலமாக இருங்க. உங்களுடைய நலனை ரொம்ப பாருங்க. அட்லீஸ்ட் 51%, 49 அடுத்தவங்க வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிட்டா தான் நீங்கள் உங்களை சேர்ந்தோட காப்பாற்ற முடியும். நீங்கள் உங்களையே காப்பாற்ற முடியும், அடுத்தவங்களை எப்படி காப்பாற்ற போறீங்க? ஸோ இப்போ என்னுடைய தொழிலில் நான் வந்து இந்த பூமியை தாய்ன்னு சொல்கிற காரணம், எங்கள் தந்தையார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார், ஒரு வசதியானவராக இருந்தார், நல்லா படிக்க வச்சார். ஆனால் அவருடைய அரசியல் காரணமாக நிறைய பொருள் இழந்தார். அவர் இறந்தவுடன், பாராளுமன்ற உறுப்பினராகவே இறந்தவுடன், நம்பவே மாட்டீங்க, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இறந்தவுடன் எங்களுக்கு பொருளாதார சிரமம். அப்போதான் பொருளாதார சிரமங்கள் வருது. ஸோ கிட்டத்தட்ட தனிமையில் விடப்பட்டது. அப்போ தனிமையில் விடப்பட்ட போது எனக்கு தாயும் இல்லை. ஸோ நான் தனிமையில் இல்லை, தந்தை இல்லை, தாய் இல்லை. அந்த கட்டத்தில் நான் 24 வயசு. இப்போ என்ன தொழில் பண்ணலாம், என் தொழில் என்னுடைய அடுத்த ஸ்டெப் ப்ரதர்ஸ்லாம் கொடுத்துட்டு படையப்பா படத்தில் வர மாதிரி நான் பாட்டுக்கு அப்போ ரொம்ப நல்லா நடந்து வந்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு 5 வருஷம் 7 வருஷம் அழைச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் பூமி கை கொடுத்துச்சு. பூமி வந்து எங்கள் சமுதாயத்திலையும் எங்களுக்கு நன்மை எங்கேயுமே ரியல் எஸ்டேட் தொழிலே கிடையாது. எனக்கு தெரியவும் தெரியாது. திடீர்னு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு பேஷன், பூமி அப்படின்னு வந்துட்டு நாங்கள் வயலூர் ரோட்டில் வாசல் எஸ்டேட்டுங்கிற பேரில் இது வரைக்கும் உலக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 1000 ஏக்கரை ஒரு ஊர்லேருந்து 5வது கிலோமீட்டர் சிங்கிள் லொக்கேஷன், நோ பார்ட்னர்ஸ், நோ பேங்க் லோன், சிங்கிள் லொக்கேஷன் 1000 ஏக்கர்ஸ் 10,000 பிளாட்ஸ் போட்டு ஒரே இடத்துல ஒரு 10-15 வருஷம் ஒரே இடத்துல இருந்து வித்துட்டு ஒரு பெரிய பேர், புகழ், பணம் எல்லாமே கொடுத்துருச்சு பூமி. அதனால தான் நன்றி கடனுக்காக பூமியை சுற்றிக்கிட்டே. அதனால தான் தாய் மண்ணு, அதனால தான் பூமியின் புத்திரன். ஸோ பூமியின் புத்திரன் நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய பேர் அம்மா இறந்துருப்பாங்க, ஆனால் அவங்க பூமியில் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிக்க மாட்டாங்க, சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் சம்பாதிக்க மட்டும் இல்லை, பேர், புகழ், பிஸ்னஸில் புகழ் வரணுங்கிற அவசியம் கிடையாது, பேர் வரணுங்கிற அவசியம் கிடையாது, பணம் தான் வரும். ஆனால் எனக்கு பேர், புகழ், பணம் எல்லாத்தையும் ஒன்றா கொடுத்துச்சு. அப்போ பூமி வந்து என்கிட்ட ரொம்ப பார்ஷியலாக இருந்திருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன். அதை விட பயங்கரம், பூமிக்கு பாட்டு எடுத்து வச்சு
இப்போ நாம் ஒரு கவிஞரா ஒரு ப்ரொஃபஷனலா ஐயா வைரமுத்து ஐயா மாதிரியே கிடையாது. அப்போ நான் ஏன் எழுதுனேன்? சரி எழுதுறது ஓகே, ஏன் இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட இது வரைக்கும் 6 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன் இந்த ப்ரொமோஷனுக்கு. ₹1 இன்கம் கிடையாது. எதுக்காக? அப்போ அந்த பூமியோட ரோல் வருது. ஸோ அதை கொண்டு போய் நான் ஒரு இடத்துல பாடிட்டு வந்தேன். நேராக போன காரியங்களே போய் இந்த பாட்டை பாடின உடனே சில நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ இதை வந்து ஒரு வீடியோ ஆக்கணும்னு நினச்சேன். பட் இப்போ மேடம் மாதிரி சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஆக்குறது ரொம்ப ஈஸி. அவங்க நினச்சா உடனே ஒருத்தர் வர சொன்னால் வீடியோ ஆக்கும். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் மேன், எனக்கும் பாட்டுக்கும் வீடியோக்கும் என்ன சம்மந்தம்? ஆனால் அந்த பூமி சரியான நபர்களை எனக்கு கொடுத்து சரியான ஒரு மியூசிக் டைரக்டர் நானே நடித்தேன். நேதாஜியா சத்ரபதியா நடிக்கணும்னா மேடம் கேளுங்க எவ்வளோ கஷ்டம். ஒரு நடிக்கணும்னா ஒருத்தர் கிட்டத்தட்ட அதுக்காக ட்ரைனிங் எடுத்து, அதுவும் சாதாரண நடிக்கணும்னா நேதாஜியா சத்ரபதியா நடிக்க வச்ச இந்த பூமிக்கு காணிக்கை தான் இந்த பாடம், இந்த செலவு, இந்த தாய்மொழி, இந்த தேசம். அதனால் நீங்கள் எதன் மீதும் நம்பிக்கை வைத்தாலும், எதன் மீது அதிகமாக நம்பிக்கை வைக்கிறீங்களோ இது மாதிரி வைங்க. தேசத்தின் மீது வைங்க, தேசபக்தியின் தேசத்தின் மீது வைங்க. அப்போ அந்த நம்பிக்கை ஓகே. அதை தொடர்ந்து விடாமல் நம்பிக்கை வைத்தால் வெற்றி உறுதி என்பதற்கு தாய்மண்ணே ஒரு உதாரணம். அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதனுக்கு ஒரு மிக முக்கிய செய்தி, இது நீ அவசியம் கேட்கணும், ஒருத்தருக்கு மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு மனிதனுக்கு, இது என்னோட கான்செப்ட், ஒரு மனிதனுக்கு 3 தாய். ஈன்ற தாய், தாய் மொழி, தாய் மண். ஸோ ஈன்ற தாயை இழந்தவர்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா யாராவது தாயை இழந்தவர்கள் இருப்பீங்க. அதனால அந்த இழந்தவர்கள் அதிகம் இருக்கின்றார்கள். அப்படி இழந்தவர்கள் தாய் மொழியையும் தாய் மண்ணையும் இறுக்கமாக பற்றிக்கொள்ளலாம். அதில் குறிப்பாக தாய்மொழி மனிதனால் படைக்கப்பட்டது, தாய் மண் இறைவனால் படைக்கப்பட்டது. அந்த தாய் மண்ணை தாய்க்கு பதிலாக இறுக்கமாக பற்றி கொண்டால் வெற்றி உறுதி என்பதற்கு தாய் மண்ணே ஒரு உதாரணம். அதனால 20-22 வருஷம் தொழில் பண்ண நான் திடீர்னு ஒரு தாய் மண்ணை பாடலை ஏற்கனவே எழுதிட்டேன். ஆக்சுவலாக இந்த பாடல் எழுதி 25 வருஷம் ஆச்சு. கார்கில் வாரில் இறந்து போன 257 வீரர்களுக்காக மன வலியால் உருவான வரிகள். அதை நான் விளம்பரம் பண்ணணும், ஒரு ஆளாகணும், இப்படிலாம் பரப்பணும்னு நினைச்செல்லாம் எழுதி பெட்டிக்குள்ள போட்டேன். ஆனால் பூமி என்ன பண்ணிச்சு பாருங்க, இது ஒரு கற்பனை தான். இது எப்படி பாருங்க, நான் பெட்டிக்குள்ள போட்ட பாட்டேன். சரி, 140 கோடியில் கார்கில்ல இறந்தவங்களுக்கு யாராவது பாட்டு எழுதுனாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் எழுதுறேன். அந்த ரகசியம் பூமிக்கு தெரியும். அது உடனே பாருங்க, நீங்க ஒன்று செஞ்சா பதிலுக்கு வரும், நம்பி செய்யுங்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நான் பாட்டை உள்ள போட்டோன்னே பூமிக்கு தெரியும் நான் பாட்டு எழுதிட்டேன். அது நான் ஒரு தொழிலுக்கு அழைச்சிக்கிட்ட நேரத்தில் வாசல் எஸ்டேட், ரியல் எஸ்டேட்டை கொடுத்து 0 ஆரம்பிச்சு அப்புறம் பார்த்தா 10-15 வருஷத்தில் நம்ம தான் ஒரு லீடிங் பிஸ்னஸ் மேன் ஆகி, ரியல் எஸ்டேட்னா நம்ம தான் ஆகி, ரியல் எஸ்டேட்டில் எல்கேஜியே சேராத என்ன ஒரு டாக்டரேட் ஆகிடுச்சு பூமி. ஸோ நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், அந்த பாட்டை எழுதி பெட்டிக்குள்ளே வச்சதுக்காக கிடைத்த கூலி தான் இந்த வாசல் எஸ்டேட்ஸ், இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறத நான் நினச்சேன். நன்றியோடு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2016 சில சட்டத்திட்டங்கள்லாம் வந்துச்சு. திடீர்னு தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அப்ரூவல்ஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப கவலை. ஏன்னா பூமி எப்பவுமே நம்மளை கைவிடாது, ஏன் நம்மளை போய் இப்படி கஷ்டப்பட்டு நினச்சேன். ஆனால் பூமி ஏற மாற்றிடுச்சு. போதுமே, உனக்கு பணத்தை மேலே நாட்டமே இல்லை, நான் கொடுத்ததே அதிகம், அடுத்த வேலை ரெடியாக இருக்குது, வீடியோ இருக்குது, இனிமேல் உனக்கு வீடியோ கொண்டு போனோம்னா இனிமேல் பிஸ்னஸ் குறைச்சிங்க அப்படின்னு அதுவே முடிவு பண்ணி சிரமத்தை கொடுத்து அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் அப்ரூவல்ஸ் சிரமமாகிடுச்சு. அப்போ நான் ஜென்ரலாக யார்கிட்டையும் ஆர்டிஃபிஷியல் கேட்க மாட்டேன். யார்கிட்டையும் போய் நிற்கிறதோ கெஞ்சுறதோ கையெல்லாம் பிடிக்காது. அப்போ அங்கே அடிக்குது, உனக்கு இதை போட்டோம்னா நீ வரமாட்டேன். 2019 என்னை கூட்டிகிட்டு போகுது காஷ்மீர். அங்கே ஒரு லேலதான் ஒரு யோகா டூர். நான் யோகா டூர் போகும்போது காஷ்மீர் போயிட்டு இந்த பாட்டை பாடலாம் அப்படின்னு தாலில் நின்று பாடுறேன். பாடுறவரைக்கும் இன்னைக்கெல்லாம் சீரியஸாக சரி பாடிட்டு வந்தோம்னா ஒரு 36 டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு
நடக்குது. காஷ்மீர் ஒரு மேஜிக், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஒரு மேஜிக் நடந்துச்சு. நடந்த உடனே எனக்கு தோணிடுச்சு, இங்கேயும் பூமி வந்து நம்ம போய் பாட வச்சு பாட்டு முடிஞ்சு 36வது நாள் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். அப்போனா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், சரி இது ஒரு பாடல் இல்லை, இது ஒரு பாடல் இல்லை, இது ஒரு மந்திரம் என்று நான் கண்டுபிடித்தேன். அப்போ என்ன எதுக்கு காஷ்மீர் கூடி போகணும், என்ன எதுக்கு பாட வைக்கணும், பாடி 36வது நாள் நல்லது நடக்கணும் ஒரு மாதத்துல. ஸோ அதுக்கு ஒரு அதிசயமாக இந்த இடம் நீங்கள் பார்த்துட்டீங்க. அந்த நான் போய் பாடிட்டு 30 நாளில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுங்கிறதையும் மேடம் வந்து சினிமா இருக்காங்க, அவங்க கேளுங்க. சகோதரிகள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5 நிமிடம் அமைதியாக இருக்க முடியுமா? சகோதரிகள் ஒரு 5 நிமிடம். நன்றி. மேடம் வந்து சினிமா இருக்காங்க, எந்த பாட்டிலையாவது அவர் சினிமா பாட்டு பண்றவர் எந்த பாட்டிலையாவது பல்லவி முன்னாடி வேற எண்டில் வேற வந்திருக்காங்க. பல்லவி will be the same front and back. என்ன பண்ணேன் நான், இந்த நான் காஷ்மீர் போனேன், பாட்டு பாடினேன், நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த பாட்டில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இந்த கடைசியில் உள்ள பல்லவியை மாற்றிட்டேன். ஃபர்ஸ்ட்ல உள்ள பல்லவி வந்து தாய் மண்ணே மனம் தளராது அப்படின்னு வரும். செகண்ட் என்ன பண்ண, லாஸ்ட் பல்லவியில் நான் போனேன், பாடுனேன், அதை நீங்கள் கவனிக்கணும், அது பயங்கரமான வரிகள். தாய் மண்ணே என் இறைவனும் நீயே, காஷ்மீரின் பனிமலையை பாட வைத்தாய், ஆடி மாதம் பாடினேன் ஆவணிக்குள் ஆணையா, ஆணையிட்ட சேனையா தீயும் கூட தென்றலா, மாயம் என்பதா தாய் பாசம். நீ கூட்டிட்டு போனது ஒரு மாயமா இல்லை தாயா இருந்ததுனால பையன் போய் பாடின பிறகுதான் நல்லது நடக்கணும்னு நினைச்சு கூட்டிட்டு போனியா அப்படின்னு என்ன கான்பிடன்ஸ் இப்ப சொல்றதுக்கு, என்ன கான்பிடன்ஸ். ஒரு சாமானிய மனிதன் தங்களால இது நடக்குதுன்னு நினைச்சிட்டோம்னா வெற்றி உறுதி. அண்ட் இதை வந்து ஆண்களுக்கோ பெண்களுக்கோ வித்தியாசமான ஒரு விஷயம் இல்லை, 2 பேருக்கும் இது சமம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கு எல்லாமே ஒரு கம்பெனி இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. யாருக்குமே முதல்ல நான் பாட்டு போட்டு பாட்டு என்ன பாட்டுங்கிறாரு போட்டது என்ன தொழில் பண்ணிக்கிறாரு திடீர்னு பாட்டுங்கிறாரு, அதுவும் வருமானமே அதை மேட்டில் போட்டுட்டு இருக்காரு, புரியவே இல்லை யாருக்குமே. முதல் வருஷம் 2022 புரியல, 23ல சத்ரபதி வந்தார் புரியல, 24ல புரியல, 25ல எல்லாருக்கும் புரியுது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், 26ல கிளைமேக்ஸ் வந்துருச்சு. ஸோ தர் இஸ் கோயிங் டு பி a climax for தாய்மண்ணே. அண்ட் டெஃபினெட்லி எல்லாருமே இது ஒரு தனி ஜானர், இது ஒரு தனி வெற்றி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த வாய்ப்பை அளித்த நம்முடைய கலியுகத்தின் வேறு நாச்சியார் ஆனால் உங்களுடைய பிரின்சிபல் அவர்களுக்கும் இந்த மேடையை வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் பேசிட்டு சென்றவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு விஷயம், உங்க பேஷனை ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஐடியாஸ், நல்ல ஐடியாஸ், தப்பான ஐடியாலாம் வரக்கூடாது, வந்துச்சுனால எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. நல்ல ஐடியாஸ் என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யாருக்கு நீங்கள் கேட்காதீங்க, ப்ரொசீட் பண்ணுங்க. பேரண்ட்ஸும் அகாமடேட்டிவாக ஒருத்தரோட பேஷனை ஃபாலோ பண்ண விடணும். இப்போ என்னை யாரும் விடாமல் இருந்தா தாய் மண்ணே கிடையாது. இப்போ மேடம் சினிமா இருக்காங்க, கேட்டு பாருங்க, யாராவது நான் கமர்ஷியலாக ஒரு 600 ரூபா செலவு பண்ணி இப்படி ஒரு பாட்டு போட்டுருக்காங்களா, கொண்டு போய் நான் கேளுங்க. ஸோ நமக்கு தெரியும், நமக்கு தோணும் எது நல்லதுன்னு. ஸோ நீங்கள் உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மகளிர் தினத்தன்று என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இந்திய தேசத்தில், பாரத தேசத்தில் பெண்களுடைய பங்குதான் பின்னால் இன்னும் 5000 ஆண்டுகள் நாம் வெற்றி பெறப் போகிறோம். வெற்றியை தவிர பாரதம் எதையும் அடையாது. அதற்கு நீங்கள் தான் முக்கிய காரணம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் தாய் மண்ணுக்கு. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். தேங்க்யூ. மீண்டும்
நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பு செய்யும் நேரம் தற்போது. இன்றைய விழா தொடக்கம் முதல் தற்போது வரை சீரும் சிறப்போடும் நடைபெற முக்கியமான காரணம் திரு சத்யன் அவர்கள் கீதாஞ்சலி இசை குழுமம் அவர்களுக்கு நம் கல்லூரியின் முதல்வர் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். மாணவியர் கர ஒலிகளை பரிசளிக்க வேண்டுகின்றோம். முதல்வர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து விருது வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். இன்றைய விழா சிறப்புற மூவர் முக்கிய காரணம். மற்றும் ஒருவர் உடற்கல்வியியல் துறை தலைவர் முனைவர் உமா அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. முதல்வர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். நிகழ்ச்சி இன்றைய விழா ஒருங்கிணைப்பாளராக திகழக்கூடிய முனைவர் உமா அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. மற்றும் ஒரு இன்றைய விழாவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கற்பகம் அவர்கள் இசைத்துறை பேராசிரியர் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. முதல்வர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். விருதும் வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது. இன்றைய விழா சிறப்புற முக்கியமான மூவருக்கும் எங்களின் நெஞ்சம் நிறைந்த நன்றி. மாணவியரின் உற்சாகமான கருவொலிகளால் அந்த நன்றி மேலும் மேலும் மெருகேறும். இவ்விழா இனிதே நடைபெற ரொம்ப அழகா வார்த்தைகளை கோர்வையாக்கி இவ்வளவு அழகா வர்ணித்து இந்த விழாவினை சிறப்பித்த நம் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் கிருத்திகா அம்மையார் அவர்களை கௌரவிக்குமாறு நம் கல்லூரி முதல்வர்களை பணியை கேட்டுக்கொள்கிறேன். நல்லா கைத்தரலாமேப்பா. இன்றைய விழாவின் நிறைவாக நன்றி உரை. இன்றைய விழா சிறப்புற முக்கியமான மூவருள் இவரும் ஒருவர். இன்றைய விழாவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கற்பகம் நம் இசைத்துறை பேராசிரியர். கடந்த 5 ஆண்டுகளாக பெண்களை கௌரவப்படுத்தும் இந்த விழாவினை முனைவர் உமா அவர்களோடு நிகழ்த்தி வரும் சாதனையாளர், திரை இசை பாடகி, இசையமைப்பாளர், மேடை பேச்சாளர், இப்படி பன்முக திறன் கொண்ட அவர்களை நன்றி உரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். மாணவியரின் கருவிகளுக்கு இடையில் அனைவருக்கும் வணக்கம். இந்த விழா எவ்வித தடையும் இன்றி மிக சிறப்பாக நடைபெற செய்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதல் நன்றி. இவ்விழாவினை தலைமையேற்று நடத்தி கொடுத்த எங்கள் கல்லூரியின் வேலுநாச்சியார் முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இவ்விழாவில் மாணவர்களின் தேசபக்தியை இன்னும் வலுப்பெற செய்து விழாவை முன்னிட்டு நடத்திய ரவி முருகையா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு விருதுகளாக நம்முடைய முதல் விருதினை பெற்று நம் கல்லூரியின் பெருமையை பறைசாற்றிய விருதாளர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. வருகை புரிந்த அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் தின விழாவினை கடந்த 5 ஆண்டுகளாக எங்கள் கல்லூரியில் நடத்தி கொண்டிருக்கும் தோழமை சத்யா அவர்களுக்கு நன்றி. விழாவின் அழகாக தொகுத்துக்கொள்ளிய தமிழ்துறை பேராசிரியர் கிருத்திகா அவர்களுக்கும், இந்த விழாவின் அழைப்புதல் மற்றும் பல பணிகளை செய்த மனோகர் சார் அவர்களுக்கும், எங்கள் கல்லூரியின் மற்றும் ஒரு அடையாளமாக விளங்கும் பேங்கர்ஸ் அவர்களை நெறிப்படுத்திய உடற்கல்வி ஆசிரியர்கள் திருமதி வசந்தா, திருமதி மெர்லின் அவர்களுக்கும், எப்போதும் நாங்கள் இருவரும் சேர்ந்து நடத்தும் விழாவில் எந்தவித சமரசம் இல்லாமலும் அனைவருக்குமான இடத்தை கொடுக்கும் மூத்த பேராசிரியரும் என்னுடைய தோழமையுமான உடற்கல்வியின் துறை தலைவர் முனைவர் உமா அவர்களுக்கும், விழாவிற்கு தேனீக்களாக உழைத்த உடற்கல்வித்துறை உடல்நலத்துறை மாணவர்களுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் தகும். இறை வணக்கம் பாடிய என் துறை இசைத்துறை மாணவர்களுக்கு நன்றி.
இவ்விழாவினை பெருமையாக நடத்தி கொண்டிருக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நாட்டுப்பண் அனைவரும் இணைந்து शुभ